இங்க சில கடற்கொள்ளையர்கள் கப்பல்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்ப ரொம்ப அழகான வாய்ஸ்ல ஒரு பாட்டு கேக்குது. எல்லாரும் அந்த வாய்ஸை கேட்டு மயங்கி கப்பலை கவனிக்காம விட்டுறாங்க. இப்ப அந்த குரல் நிக்கவும் ஒருத்தர் முன்னாடி இருக்கிற பாறையை பார்த்துட்டு டக்குன்னு கப்பலை திருப்பி தப்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துலதான் அந்த பாட்டு பாடின கடல் கன்னி உட்காந்துருக்கா. ஏன் அவங்களை தப்பிக்க விட்டேன்னு அவளோட அப்பா பொசைடன் காட் கேட்க, என் குரலை வச்சு மத்தவங்களை காயப்படுத்த விருப்பம் இல்லைன்னு அவ சொல்றா. ஆனா நீ பண்ணிதான் ஆகணும்னு அவ அப்பா அவளை கட்டாயப்படுத்துறான். அதனால அது பிடிக்காம மனுஷங்களோட உலகத்துக்கு வந்து கிரே ஹெவன்ற ஊருக்கு போறதுக்காக லோக்கல் பார்ல பாட்டு பாடி காசு சேர்த்துக்கிட்டு இருக்கா. அந்த கப்பல்ல இருந்த ஒருத்தன் அவ பாட்டு கேட்டு அவளை அடையாளம் கண்டுபிடிச்சிடறான். நீ என்ன கொல்லாம விட்டதுக்காக நானே உன்னை கிரே ஹெவனுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவளை கப்பலுக்கு கூட்டிட்டு போறான். இந்த விஷயம் அவன் அப்பாவுக்கும் தெரிஞ்சு நேரா அவனோட கப்பலுக்கே வந்து அவளோட பாடுற குரலை உடம்புல இருந்து எடுத்து திருப்பி கூட்டிட்டு போயிடுறான். ஏன்னா அவ பாட்டு பாடுறதுக்காக தான் இங்க இருந்து அவ்வளவு தூரம் போறா. இப்ப அந்த கடல் கன்னி உங்களோட பொண்ணா இருக்கிறதுனால தான் இப்படி எல்லாம் பண்றீங்க, இனி நான் உங்க கடல் கன்னி பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ அப்பாவோட திருசூலத்தை பயன்படுத்தி கடல் கன்னியா இருந்தவ ஆக்டோபஸா மாறிடுறா. அவ தான் கடல்களின் கடவுள் உர்சுலா. இந்த ஃபுல் சீரிஸையும் நம்ம சேனல்ல தமிழ்ல ரீகேப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல வந்து செக் பண்ணி பாருங்க.